நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த கோரி போராட்டம் நடத்திய இந்து முன்னணி மாநில தலைவர் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்ததற்கு இந்து முன்னணி கண்டனம். கன்னியாகுமரி மாவட்டம் வேர்கிளம்பி பகுதியில் தனியார் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் பழமை வாய்ந்த பத்திரகாளி அம்மன் கோயிலை வணிக வளாகம் கட்ட இடிக்க முயன்றபோது மாவட்ட இந்து முன்னணி நிர்வாகிகள் தடுத்து நிறுத்தினர். இந்த கோயிலை பார்வையிட வந்த இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஒன்றியத்தில் உள்ள மாத்தூர் தொட்டிப்பாலம் சுற்றுலா தலமாக உள்ளது. இங்கு அரசு அனுமதியின்றி சர்ச் கட்டப்பட்டுள்ளது. அனுமதியின்றி கட்டப்பட்ட இந்த சர்ச்சை அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததில் அனுமதியின்றி கட்டப்பட்ட சர்ச்சை முழுவதுமாக இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் அரசாங்கம் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாமல் ஆக்கிரமிப்பை அகற்றாமல் இருந்து வருகிறது. இதனை கண்டித்து இந்து முன்னணி சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இறுதியாக கடந்த 12/7/2026 இந்து முன்னணி மாநில தலைவர் அவர்களின் தலைமையில் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அமைதியாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படவில்லை. அத்துடன் அந்த நேரத்தில் அங்கு வந்த ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களுக்கு இந்து முன்னணி தன்னார்வலர்கள் வழிவிட்டு ஒழுங்கு நடைமுறைகளை பின்பற்றி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் திருவட்டார் காவல் நிலைய ஆய்வாளர் அவர்கள் அமைதியாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மாநில தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் தனது கருத்தை பொதுமக்கள் மத்தியில் பரப்புவதற்கு அடிப்படை உரிமை வழங்கி உள்ள நிலையில் அதன்படி ஜனநாயக ரீதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை வழக்கு பதிவு செய்தது கண்டனத்துக்குரியது. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் ஜனநாயக ரீதியாக மக்கள் பிரச்சனைகளுக்காகவும் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த கோரியும் நடத்தப்பட்ட போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டவர்கள் மீது பொய்யான வழக்குகளை பதிவு செய்து அடக்குமுறையை கையாண்டது. அதே போன்று தற்போதைய தாவேகா அரசும் ஜனநாயக ரீதியில் அமைதியாக போராடிய இந்து முன்னணி மாநில தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் மீது பொய்யான வழக்குகளை பதிவு செய்துள்ளது கண்டனத்துக்குரியது. உடனடியாக தமிழக அரசு இந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும் என இந்து முன்னணி கேட்டுக்கொள்கிறது. மேலும் வேர்கிளம்பி பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த பத்திரகாளி அம்மன் கோயிலில் பூஜை செய்ததோடு இந்த கோயிலை ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து மீட்க உடனே அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் வட்டம் கண்ணூர் கிராமம் சர்வே எண் 416/8-25 பழைய சர்வே எண் 1345 பட்டாவில் பவிதா எலிசபெத் என உள்ளது. தனி செட்டில்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த திருக்கோவில் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னால கட்டப்பட்டிருக்குங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. இது கருங்கலான ஒரு கோவில். இந்த கருங்கல்ல அப்புறப்படுத்துறவங்க யாரா இருந்தாலும் தொல்லியல் துறையில கேட்டுதான் அதை நம்ம எந்த காரியமும் செய்ய முடியும். இதான் விதி. உதாரணமா திருச்செந்தூர் கோவில்ல அந்த வெளிப்பிரகார ஒரு ஆக்சிடென்ட் இதுபட்டுச்சு. அப்ப உடைக்காம விட்டுருந்தாங்க. என்னன்னு கேட்கும் போது தொல்லியல் துறை அனுமதி வாங்கியிருக்கோம், இதுல கருங்கல் வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பல பேர் வழிபடும் இடமும் தொல்லியல் துறைக்கு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம பல ஆண்டுகளுக்கு முன்னால கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த திருக்கோவில் அதுல யானை அடையாளங்கள் இருக்குது, அது ஒரு சிலை உடைஞ்சிருக்குது. அப்படி திட்டமிட்டு இந்த இடத்தை கபலீகரம் செய்யும் நோக்கத்தோடு, கபலீகரம்னால அது ஒரு மரியாதை வார்த்தை, திருடணுங்கிறதுக்கு இன்னைக்கு இந்த சொத்து எவ்வளவு பெருமதி இருக்கும். இன்னைக்கு தலைமை டிஜிபி அறிவிச்சிருக்காரு, பழனி கோவில் உள்ள 100 கோடி ரூபாய் சொத்து வர பெருமாளத்தை ஸ்பெஷல் பிரான்சில் ஒப்படைச்சிருக்கிறாரு. அதே மாதிரி திட்டமிட்ட ஒரு திருட்டு வேலை. இதை இங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கவனிக்கணும். இதுல எந்த விதமான ஒரு தவறும் இடக்கூடாது. திருக்கோவில் சொத்து, பல சொத்துகள் எங்களுடைய முன்னோர்கள் எழுதி பிடிச்ச சொத்துகள் நாசமாயிட்டு இருக்குது. அதை கண்டிப்பா இந்து முன்னணி தொடர்ந்து போராட்டம் நடத்தும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தொல்லியல் துறையில உடனே நாங்களும் தகவல் தெரிவிப்போம். வட்டாட்சியாளரும் மாவட்ட ஆட்சியாளரும் இது தகவல் தெரிவிக்கணும். அடுத்தாப்புல நம்ம தொட்டிப்பாலத்துல
தொட்டிபாளையத்தில் அவங்க அனுமதி வாங்கி தான் கட்டுறதுன்னு சொல்றாங்க. அனுமதி வாங்க கட்டியாச்சுன்னா அனுமதி வாங்கினது தானே கட்டணும். மாவட்ட நிர்வாகத்துக்கு அனுமதி வாங்கின கட்டுறது சொல்றாங்க. ஆனால் அதுக்குள்ள வழிபாட்டுத்தலமா மாத்துறாங்க. ஏற்கனவே அதை அப்புறப்படுத்த சொல்லி 2004 தீர்ப்பு கொடுத்துருக்கு. 2004 தானே, 2004 தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க. 2024 சாரி 2024 இதுல அப்போது 2 மாவட்ட ஆட்சியாளர் இருந்திருக்காங்க. அப்ப 2 மாவட்ட ஆட்சியாளரும் யாரு இருந்தாங்க? திமுக ஆட்சி இருந்துச்சு. அப்ப ஸ்டாலின் ஆட்சியில் அவங்க திமுக அந்த மாவட்ட ஆட்சியாளர் திமுக மாவட்ட செயலாளராக இருந்தாரா? இப்ப மாவட்ட ஆட்சியாளர் இருந்திருக்காரு. இப்ப ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட ஆட்சியாளரா, மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளரா? அரசு அதிகாரிகள், IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள் சட்டப்படி நடக்கலன்னு சொல்லியாச்சுன்னா சட்டப்படி என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே மதுரையில IPS அதிகாரிகளும் IAS அதிகாரிகளும் ஒரு குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டிருக்கோம். அதே போல எங்களால் செய்ய முடியும். இந்த மீனா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தா ஏற்கனவே மத பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை வச்சுதான் நான் இந்து முன்னணியில் வந்தேன். எனக்கு முதல் அனுபவமே சிறைச்சாலை அனுபவம் தான். ராமகோபாலன் அவர்களும் மரியாதைக்குரிய ஐயா தாலிங்கநாடார் அவர்களும் 9வது தந்தை பொன்னையப்பன் அவர்களும் அங்க எனக்கு அறிமுகமானவங்க. இது இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. XMLA ஒருத்தர் இருந்தாரு. அதனால மாநில தலைவர் மேல 13 பிரிவுல வழக்கு போட்டிருக்கீங்க உங்க விருப்பத்துக்கு. இது யாரு சொன்னா? யாரு சொன்னா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய மந்திரிகள் சொன்னாங்களா? அண்ணா அவருடைய அமைப்பாளர்கள் சொன்னாங்களா? எங்களுக்கு வழக்கு போடுறதுக்கு எவ்வளவு வழக்கு போடுங்க. எந்த வழக்குக்கு நாங்க அஞ்ச மாட்டோம். எங்க மேல 1000 வழக்கு இருக்கு. வழக்கு ஒரு தூசு. நாங்க ஒன்னும் சொத்து சேர்க்கல. இந்து முன்னணி மாநில தலைவர் சரி, குற்றாலம் சரி, மாவட்ட ஆர்வம் ஊழியர்கள் நாங்க ஒன்னும் சொத்து சேர்க்கல. எந்த சொத்து சேர்க்கல. ஏமா வேலூர் 100 கோடி 200 கோடி சொத்து சேர்த்திருக்காரு. சிங்கப்பூர் வேலூர் அறிக்கை கொடுக்கிறாரு. சட்டத்துக்குள்ள சேர்க்கிறாங்க. நாளை மாநில தலைவர் மீது 13 பிரிவில் வழக்கு செய்திருக்கும். அதை கண்டித்து எல்லா ஒன்றியத்திலும் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. ஆர்ப்பாட்டத்தில் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்துக்கிடுவேன். ஏதாவது ஒன்றியத்தில் நான் கலந்துக்கிடுவேன். நாங்க சொல்றத கண்டிப்பா செய்வோம். இதை உறுதி கொள்றேன். எங்களுக்கு நாங்க சொத்து சேர்க்க வரல. எங்களுடைய முன்னோர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுடைய முன்னோர்கள் எழுதி வைத்த சொத்தை காப்பாற்ற வந்திருக்கோம். அவ்வளவுதான்.